நம்ம உலகில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்கே ரொம்ப சீக்கிரமாக நிற்கும், வயது வந்த ஒரு பொண்ணுக்கும் வயது வந்த ஒரு பையனுக்கும், வயது வந்த ஒரு பையன் வயது வந்த ஒரு பொண்ணுக்கும் மனசு எங்கே நிற்கும் அப்படின்னா 10 வயசு வரைக்கும் ஒழுங்காக இருந்தது. அதுக்கு மேலே என்ன பண்ணுது, உடம்புல மாற்றம் ஏற்படுது. ஏற்படும்போது இதெல்லாம் ஏன் வருதுன்னு அவனே சிந்திக்க ஆரம்பிக்கிறான், அந்த பொண்ணே சிந்திக்க ஆரம்பிக்குது. அப்போ நான் என்ன சொல்லுவாங்க, வயசுக்கு வந்துட்டான், பையன் வயசு பையன் ஆகிட்டான், அரும்பு மீசை வந்தாச்சு, பொண்ணு வயசுக்கு வந்துட்டான், பொண்ணு பூ மலர ஆரம்பிச்சிட்டா, புஷ்பவதி ஆகிவிட்டாள், பூப்பு நீராட்டு விழா, பூத்தாச்சான் பூ, சூல் பயிர் ரெண்டும் பூத்து போச்சு, அது வெளியில் அறிகுறி தெரிஞ்சு போச்சு, அது ஒரு விழா. இதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு மற்ற விஷயங்களும் இல்லை, மறந்து போயிடுச்சு. ஆக இது உள்ளேருந்து நடக்கக்கூடிய ஒரு செயல், உள்ளிருந்து நடக்கும். அப்போ மனசு என்ன செய்யுது, மாறுது. இந்த மாற்றங்கள்லாம் யார் உருவாக்குறது? இந்த உடம்புல பல மையங்கள் இருக்குது. அதில் மிக சிறப்பான மையம் எதுன்னா கீழே மேலே. கீழ் இல்லாமல் மேல் இல்லை, மேல் இல்லாமல் கீழ் இல்லை. எந்த பொருளாக இருந்தாலும் கீழ் மேல் உண்டு, அதுக்கு நடுவும் உண்டு. நம்முடைய உடலில் கீழ் நடு மேல் 3 சொல்கிறார் வள்ளலார். மேல் அப்படின்னும் போது உருமையம் புறந்தலை, இந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன் வச்சுருக்காரு. அப்புறம் இதுக்கும் தொப்புளுக்கும் இருக்குது. இதுதான் நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கிறது. அதை புருவ மத்தியன்கண் அந்த ஜவ்வு ஒன்று தொங்குது, அந்த நாடியில் அது அசையுது. நான் பார்த்தேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வள்ளலார் சொன்னார். சோறு போட சொன்னது மட்டும் என்னால் செய்ய முடியும். ஏன்? அது ரொம்ப சுலபமான வேலை. 4 நாளைக்கு 4 கிலோ அரிசி நான் போட்டேன்னா 4ஆம் நாளில் 5வது கிலோ அரிசி வந்துடும். மகாராசன் சோறு போடுறான், கொண்டு அங்கே போட்டுரும். மகாராசன் சோறு போடுறான், ஒரு சிப்பம் அரிசி அனுப்பிச்சிடுவோம். மகாராசன் சோறு போடுறான், காய்கறி அனுப்பிச்சிடுவோம். வருதா இல்லையா? நடக்குது. இது நம்மளால் செய்ய முடிஞ்ச வேலை. அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காருப்பா நினைப்பானா, ஐயோ நம்மளால் முடியாத விஷயம் என்னது. அதுலேயே ஆரம்பித்து அங்கே வந்துடலான்னார் வள்ளலார். ஏன்னா தயவோடு நீ செய்கிற எல்லா வேலையும் உனக்காக செய்யலை, பிற உயிர்கள் படும் கஷ்டத்தை சிரமத்தை உணர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிற. கொடுக்கும்போது அந்த வாங்குகிற ஜீவன் உன்னை நோக்கி அதனுடைய ஆத்மார்த்தமான சிந்தனைகள்லாம் உனக்கு அனுப்பும். நீ அதை பிரத்யட்சமாக வாங்கும்போது உன்னுடைய உணர்வும் உன்னுடைய உயிராற்றலும் பெருகும். இதை லேசாக நமக்கு சொல்லி கொடுத்தவர் வள்ளலார்.